என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு ஒரு ஜெயத்தின் நாளாக இருப்பதாக. இந்த நாட்களில் தேவன் எனக்கு குறித்ததை நான் எப்படி சுதந்தரிப்பேன், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், அவருக்குன்னு ஒரு குறித்த காலம் இருக்கிறது, சியோனுக்கு இரக்கம் செய்யும் நேரம் வந்தது என்று வாசிக்கிறோம். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்போ அந்த நன்மையை சுதந்தரிப்போம், எப்போ நம்ம அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம்? அதனால தான் யோபு 23:14 யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த விசுவாசத்தோடு கூட வாழ கற்றுக்கொள்வோம். அவருடைய கையில் அடங்கியிருந்து எனக்கு குறித்ததை பெற்றுக்கொள்வோம். அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து நமக்கு தேவன் குறித்ததை பெற்றுக்கொள்வோம். அவ்விசுவாசம் இல்லாமல் அதெல்லாம் அகற்றி விசுவாசத்தோடு தேவன் நமக்காக நியமித்த அந்த ஆசீர்வாதத்தை குறித்திருக்கிறதை பெற்றுக்கொள்வோம். அகந்தைகளை எல்லாம் அகற்றிவிட்டு பெருமைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு தாழ்த்தி எனக்கு தேவன் குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஏற்ற காலத்தில் உயர்த்த தேவன் நமக்கு கிருபை தருவார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை, எப்போ ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தருவார், நமக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்ற நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இன்னொரு வசனத்தின் மூலமாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். 105ஆம் சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. எது வரைக்கும்? கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும். தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை, குறித்த காலத்தில் அவனுக்குன்னு கர்த்தர் நியமித்த சில ஆசீர்வாதம், அதை சுதந்திரித்து கொள்வதற்கு யோசேப்பை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, அப்பா வீட்டில் இருக்கும்போதே அவனுக்கு சொப்பனங்கள் மூலமாக அவன் எதிர்காலத்தை கர்த்தர் அழகாக படம் பிடிச்சி காமிச்சிட்டார். இவன் தன் சகோதரனுக்கு சொல்ல சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொள்கிறாங்க. ஆனால் இந்த 105ஆம் சங்கீதம் யோசேப்பினுடைய வாழ்க்கை சரிதையை ரொம்ப அழகாக கிறிஸ்பாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தெரியாதவங்க கூட அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவன் சிறைச்சாலையில் கர்த்தர் வைத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த வசனத்தால் புடமிடப்பட்டாதான் நீ தேவன் குறித்ததை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம், உண்மைதான். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தார், எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார், செய்வேன்னு சொன்னார் பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்போ பெற்றுக்கொள்வோம் தெரியுமா? அதை சுதந்திரித்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே வாசிக்கிறோம், நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வசனம் நம்மை புடமிட வேண்டும். புடமிடப்படுதல் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும், பொண்ணை பூமிக்கிலேருந்து எடுத்தாங்கன்னா குப்பையோடு தான் அந்த பொண்ணை எடுப்பாங்க. அதை கொண்டு போய் அக்னி சூளையில் அதை போட்டு அதை புடமிடணும், அதை ரிஃபைன் பண்ணுவாங்க. தேவையில்லாத அழுக்கு களிம்புகள் எல்லாம் அது எரித்து சுத்திகரிக்கப்பட்டு வெறும் தங்கம் மாத்திரம், பொண்ணு மாத்திரம் அவ்வளவு விலை உயர்ந்ததாக சுத்த பொண்ணாக வெளியே வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஒரு சுத்த பொண்ணாக வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய வேல்யூபிள் ஆர்னமெண்ட்டாக அதை செய்வாங்க. அது ஒரு பெரிய ஒரு நல்ல விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதற்கு காத்திருக்கிறது. அதுக்கு தெரியாது நான் எங்கே போவேன், யார் வீட்டில் இருப்பேன், எந்த அரண்மனையில் இருப்பேன்னு தெரியாது. ஆனால் அது புடமிடப்பட்டதற்கு பின்பு தான் அதற்கு வேல்யூ ஜாஸ்தியாகும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் வேறு, ஆனால் நான் இப்படி ஃபர்னஸில் கிடக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் இன்றைக்கி நடக்கிற சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் கர்த்தர் போட்டு என்னை இப்படி நொறுக்கிறார்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் வேல்யூவை ஜாஸ்தி ஆக்குறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வசனம் உங்களை புடமிட்டால் அந்த புடமிடப்பட்டதற்கு பின்பு என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு கர்த்தர் குறித்ததை நிறைவேற்றுவார். குறித்த காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வசனம் பொய்யே ஆகாது. நிறைய பேர், ஐயோ எனக்கு வேண்டாம், அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மட்டும் போதும்னு நினைப்பாங்க. அது விலையேற பெற்றது. அதில் இருக்கிற மேன்மையும் மகிமையும் சாதாரணமானது அல்ல. அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இன்னைக்கு சில ஃபர்னஸ் வழியாக கடந்து போய் தான் ஆகணும். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 26ஆம் சங்கீதத்தின் 2வது வசனத்தை நான் படிக்கிறேன். 26ஆம் சங்கீதம் 2வது வசனம். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். என் உள்ளந்திரியங்களையும்
என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். எவ்வளோ ஒரு அற்புதமான ஜெபம். ஏன்னா ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை அமர பண்ணுவதற்கு முன்பாக இங்கே புடமிடப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. கர்த்தர் புடமிட்டாதான களிம்பு மாறும், கர்த்தர் புடமிட்டாதான வேல்யூ அதிகமாகும், கர்த்தர் புடமிட்டாதான நம்மளை பயன்படுத்துவார். புடமிடட்டுமே. ஆண்டவர் சில நேரம் சில பாதையில் நடத்தி கொண்டு போகும்போது வலிக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. தாவீது சொல்றார், என்னை புடமிட்டு பாரும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் முதல் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தையெல்லாம் நீக்குவேன். உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு. ஆண்டவர் எதுக்கு புடமிடுறாரு? உன்னை நான் புடமிட்டாதான் நான் உன்னை பயன்படுத்த முடியும், உன் அழுக்கெல்லாம் மாற்ற முடியும், நீக்க முடியும். தேவையில்லாத ஈயத்தை நீக்கணும்னா, பொண்ணாக மாறணும்னா, தேவையில்லாத அது கூட கலந்திருக்கிற ஈயங்கள் அழுக்குகள் எல்லாம் விலகணும். கர்த்தர் விளக்க விரும்புகிறார். அர்ப்பணித்து பாருங்களேன், ஆண்டுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை என்ன அழகாக பயன்படுத்துவார் தெரியுமா? தேவன் உங்களை நிலைநிறுத்துவாரே, உங்கள் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாரே. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஏசாயா 48ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 48:10. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படியே தேவன் நம்மை புடமிட்டு நம்மளை உயர்த்த விரும்புகிறார். நாமும் தாவீதோடு கூட சேர்ந்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கலாமா? 26ஆம் சங்கீதம் 2வது வசனம். 26:2 நம்ம இன்னைக்கு மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களுக்கு குறித்திருக்கிறதை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள கவனமாய் தாழ்மையாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தையினால் வசனத்தால் புடமிடப்பட்டு நாங்கள் எப்போதும் ஆண்டவரே உம்முடைய புடமிடப்படுகிற அந்த அனுபவத்துக்கு எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் பெரிய உயர்ந்த அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் அப்படியே உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தி நீங்கள் மகிமைப்படுங்க. நீங்கள் குறித்திருக்கிறத உங்கள் பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளட்டும். மகிமைப்படும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.